ஸோ ஆர்டர் பிளாக்கை வந்துட்டு ஃபைன் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ரூல் ப்ரோ. ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மஸ்ட்டு பிஓஎஸ் அங்கே ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ எதுக்காக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அங்கே ஃபார்ம் ஆகிருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனை நான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் கிரியேட் ஆகுதா, நார்மலாக சும்மாலாம் அது கிரியேட் ஆகாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமான பை ஆர்டர் செல் ஆர்டர்ஸ் போட்டால் தான் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதே ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு ஹை வந்துட்டு பிரேக் ஆகிற விஷயன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களாலேயோ என்னாலேயோ இல்லை இவராலேயோ யாருனாலையுமே வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு ஹைஸ் அண்ட் லோஸை பிரேக் பண்ணவே முடியாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஹியூஜ் அமௌண்ட் தேவை. ஸோ அப்போ ஒரு இடத்துல ஹியூஜ் அமௌண்ட் இருக்கிறதுனால தானே அங்கே இருக்கிற ஹைஸ் வந்துட்டு பிரேக் ஆகுது. ஸோ அப்போ அந்த பிரேக் ஆகிற ஏரியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அப்போ அங்கே ஹை பிரேக் ஆயிருக்குன்னா ஹியூஜ் அமௌண்ட் உள்ள இன்ஜெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்ஜெக்ட் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஒரு ஆர்டர் பிளாக்கை சிம்பிளாக ஃபைன் பண்ணுறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு தேவைன்னா, மஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கலாம், ஏதோ ஒரு ஐஸ் அண்ட் லோஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கணும். எப்படி பிரேக் பண்ணியிருக்கணும், நல்ல வால்யூமோட ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிடும். வால்யூம் இருந்தால் தான் என்ன அர்த்தம், அங்கே நல்ல ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் ஆகி அதை பிரேக் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபைனா? ஸோ இதில் யாருக்குன்னா டவுட் இருக்கா ஃபஸ்ட்டில்? இல்லை. சரி ப்ரோ. அண்ட் தென் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா,